வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். மிகச்சிறந்த தகவல்களை நமது சேனல் வழியாக பொதுமக்களுக்கும் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நமது சேனலுடைய தலையாய கடமை. அந்த வகையில் ஒரு புதிய செய்தியோடு நேயர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகிலே அமையப்பட்டிருக்கிற ஏஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் தான் நம்ம இருக்கோம். இந்த மருத்துவமனை பற்றியும் இதனுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் பிரபு சங்கர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரோடு நல்ல ஒரு அன்பான உறவு உண்டு. காரணம் என்னென்னா, அவருடைய மனிதநேயம் மிக்க அந்த மருத்துவ சேவை. ஏன்னா எனக்கு கொரோனா காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொழில்துறையினர் அந்த கொரோனா தொற்று காலங்களில் ஃபோன் பண்ணி மருத்துவமனை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்த காலங்களிலும் கூட எனக்கு வர்ற ஃபோனை ஃபுல்லாக நான் டாக்டருக்கு தான் அதை அதிகமாக நிறைய மருத்துவர்கள் அந்த நேரத்தில் நிறைய நோயாளர்களுடைய உயிரை காப்பாற்றினார்கள் என்றாலும் கூட அந்த கொரோனா காலத்தில் அவருடைய செயல்பாடு, அவர் இங்கே மருத்துவ சேவை வழங்கி கொண்டிருந்தாலும் என்னுடைய ஃபோனை அவர் உள்வாங்கி நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றியவர் அப்படின்ற வகையில் உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நன்றி பெருக்கு ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த சூழ்நிலையிலே அந்த ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய அவருடைய நண்பர்களுடைய மருத்துவமனைக்கு நிறைய நோயாளர்களை இங்கே இருக்க தொழில்துறையினரை அனுப்பி வைத்த ஒரு மனிதநேயம் அவருக்கானது. இதை நான் நிச்சயமாக இந்த பேட்டியில் பதிவு செய்யணும்னு நினைவில் வச்சு பதிவு பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவர். அவரைத்தான் நாம் இப்போது சந்திக்க வந்திருக்கிறோம். ஏன் இந்த காணொளி அவசியம் தேவை என்று பார்க்கும் பொழுது, இந்த ஏஎம்சி மருத்துவமனையில் அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் மிகுந்த அக்கறையோடு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத கேள்விப்பட்டோம். அவர்கிட்ட நேரம் வாங்கி கொண்டு இப்போது அவர் முன்பாக இருக்கிறோம். வாங்க, ஏஎம்சி மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர், அன்பு சகோதரர், மருத்துவர் திரு பிரபு சங்கர் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர் பாருங்க, எப்போதுமே அந்த ஒரு புன் சிரிப்பு அவருடைய அது ஒரு அடையாளம். முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. ஏஎம்சி மருத்துவமனை நிறைய விரிவாக்கம் பண்ணியிருக்கீங்க. எங்குமே பார்க்க முடியாத ஒரு கட்டமைப்புகள் எல்லாம் இங்கே ஒரு சர்வதேச தரத்தில் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. தற்போது ஏஎம்சி மருத்துவமனையில் இந்த டயாலிசிஸ் பிரிவு இருக்குது. நான் கூட இந்த பேட்டிக்கு முன்பாக அவை எல்லாவற்றையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னீங்க. நான் போய் ஒரு ரவுண்டு ஏஎம்சி மருத்துவமனை முழுக்க ஒரு உலா வந்த பிறகுதான் உங்களை இந்த காணொலி பேட்டிக்கு நான் சொன்னேன். நான் சொல்லுங்கள் டாக்டர், இந்த ஏஎம்சி மருத்துவமனையில் தற்போது இவ்வளவு அழகான கட்டமைப்புகள், அதிநவீன கருவிகளுடைய இதெல்லாம் உள்ளே வந்திருக்குது ஏஎம்சி மருத்துவமனையில். அந்த டயாலிசிஸ் பிரிவில் இருக்கக்கூடிய எந்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், கட்டுமானங்களுக்கே நீங்கள் நிறைய சிரத்தை எடுத்திருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ டயாலிசிஸ் யூனிட் we have recently opened, ஒரு மாதம் தான் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி. ஸோ லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பொதுப்படையாக பார்த்தா டயாலிசிஸ் யூனிட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. ஸோ வி குட் ஹேவ் ஈவன் நாமளே முன்னாடி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியுங்க. பட் எனக்கு என்னென்னா, நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும், ஒன்றும் சிரத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ அதனால் நான் முன்கூட்டியே அவசரப்பட்டு ஒன்று சின்னதாக போடுறதோ இல்லையோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ பண்ணோம்னா நம்ம நீட்டாக பண்ணணும், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேங்க. ஸோ வி விசிட்டட் மல்டிபிள் சென்டர்ஸுங்க. பெங்களூர், மும்பை, சென்னை, கொச்சி, இந்த மாதிரி ஊர்லாம் போய்ங்க நிறைய சென்டர்ஸ் பார்த்துங்க. ஆஸ்டர் ஹாஸ்பிட்டல் கொச்சியெல்லாம் பார்த்தப்பங்க டயாலிசிஸ் சென்டர் வாஸ் ஒண்டர்ஃபுல்லுங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு சென்டரை திருப்பூருக்கு கொண்டு வரணும். 10-11 இல்லாத பார்த்தா நம்மளே ஒரு தேவைனா கூட நம்மளால இங்கேயே டயாலிசிஸ் பண்ணிக்கக்கூடிய அளவு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வேணுங்க. ஸோ அதனால் தென் வி டிட் ரிசர்ச். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ டெக்னாலஜி வைஸ் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அண்ட் கிவ் பெட்டர் அவுட்கம்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ்ங்க. பேஷண்ட்ஸ்க்கான அவுட்கம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னங்கிறத பார்த்துங்க. அப்போ
அப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்ப நிறைய லேர்னிங் கர்வ். எங்களுக்கும் டயாலிசிஸ் புதுசுங்க. ஸோ வி டிட் லாட் ஆஃப் training, we underwent and saw a lot of other hospitals and everywhere there was difference இருக்குங்க. அதில் எது பெட்டராக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தேங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிவிசி பைப்போ சிபிவிசி பைப்போ பயன்படுத்தாதீங்க. பெக்ஸ் பைப்பிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருக்குங்க. எங்கே வேணால் ஒரு பெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய்க்கலாங்க. நம்ம ஒரு டீ ஜாயிண்ட் போடுற மாதிரி உள்ள பிவிசியில் பண்ணுற மாதிரி உள்ள இருக்காதுங்க. அந்த டீ ஜாயின் பண்ணி போடுறதுக்கும் அந்த வளைவு பைப்பு நீங்கள் வந்து நான் பார்த்தேன். நான் ரைட் முழுவதுமே உங்களுடைய ஆர்ஓ சிஸ்டம் முழுக்கவுமே சில்வர்லேயே நீங்கள் வடிவமைச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு புதுமையான ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறேன் டாக்டர். ஸோ அது பார்த்தோம்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெக்ஸ் பைப்பிங்க. பெக்ஸ் பைப் வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜிங்க. இப்போ இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீவியஸாக வந்து ஜெர்மன்லேருந்து ப்ரொக்யூரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அட்வான்டேஜ்னாங்க, இந்த மாதிரி லூப் போட்டு டீ ஜாயிண்ட்லாம் போடுறப்பாங்க இன்ஃபெக்ஷன் தண்ணி அங்கே போய் நிற்குங்க. நினைச்சுன்னா இன்ஃபெக்ஷன் நிற்கும். பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்துருங்க. ஆல்ரெடி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாங்க, they have to be admitted in ICUங்க. ஒரு 10 நாள் ஸ்டே இருக்கும். இந்த மாதிரி பெரிய தொந்தரவுகள் வந்து டயாலிசிஸில் தெரிஞ்சவங்களுக்கு, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இதனோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க. ஸோ அப்போ வந்துங்க நம்ம இதையெல்லாம் அவாய்ட் பண்ணோம். ஸோ வாட் டெக்னாலஜிஸ் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டூயிங் அவுட் சைட் திருப்பூர், அவுட் சைட் கோயம்புத்தூர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்குறதுக்கு வந்து மல்டிபிள் ரீஜன்ஸ் போனாங்க. ஸோ அதில் வந்தது தான், அதில் தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாங்க. அப்போ நாங்கள் எங்களோட வெண்டாஸை பிடிச்சி அங்கே இருக்கிற வெண்டாஸ் யார், இங்கே இருக்கிற வெண்டாஸ் யார், அவங்க எப்படி இதை சரி பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுங்க. தென் இந்த மாதிரி பெக்ஸ் பைப்பிங் கம்ப்ளீட்டாக SS316 மட்டும்தான் இருக்கணும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே. மற்ற பிவிசிஸோ பிளாஸ்டிக்ஸோ இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து லூப் டெக்னாலஜிங்கிற டெக்னாலஜிங்க. எங்கேயுமே வந்து தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. 24 மணி நேரம் எங்கேயுமே தேங்காது. தண்ணி வந்து தேங்காது, மூவிங்லேயே இருக்கும். 24 மணி நேரம் மோட்டரில் மூவிங்லேயே தான் இருக்குங்க. 24 மணி நேரமும் அந்த லூப் டெக்னாலஜி 24 மணி நேரமும் யூவி ப்ளஸ் சர்க்குலேஷனில் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்படிங்கிறப்ப என்னங்கன்னாங்க, ஒன்று பெக்ஸ் பைப், இன்னொன்று தண்ணி தேங்கிறது இல்லை, மூணாவது வந்து யூவி சிஸ்டம். மூணுமே இருக்கிறப்பங்க தி சான்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூசஸ். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டோட 2 வருஷம் தேவைப்படலாம், 4 வருஷம் தேவைப்படலாம். அப்படிங்கிறப்ப அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் இப்படி அஃபெக்டடுங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் வந்து நம்மளுக்கு வரணுங்க நம்ம சிஸ்டம் மேலே. ஸோ அதுக்கு we invested a lot of timeங்க, we invested a lot of money for infrastructure as wellங்க. பட் அதுக்கான பயன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு போகிறப்ப தான் நம்மளுக்கு முதல் திருப்தி. கண்டிப்பாங்க டாக்டர். அதான் டாக்டர், நிறைய மருத்துவமனை கட்டுமானங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், ரொம்ப பிரம்மாண்டம் எல்லாமே பார்க்குறோம் டாக்டர். நான் நிறைய மருத்துவமனை நிறுவனங்கள் எல்லாமே நம்ம அன்புக்குரியவர்கள் தான். ஆனால் இந்த ஏஎம்சி மருத்துவமனையில் நீங்கள் வந்து சமீப நாட்களாக இப்போது புதிய முறைப்படி நீங்கள் கட்டுமானங்கள் அமைங்கிறது நோயாளர்கள் மேலே வந்து இருக்கக்கூடிய அக்கறையையும் அப்டேட், ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தோட அப்டேட் டெக்னாலஜியில் நீங்கள் இது பண்ணியிருக்கிறீங்க. லேபு கூட ஒரு இரத்த மாதிரி கொடுத்த அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அதனுடைய டோட்டல் ரிப்போர்ட் வர்றது மாதிரியான புதிய எந்திரங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது எங்கேயும் கேள்விப்படாத ஒரு லேப் டெக்னாலஜியாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ப்ரீவியஸாக இருந்த டெக்னாலஜினா மேனுவலுங்க. கம்ப்ளீட்டாகவே ரத்தத்தை எடுப்போம், கையில் எடுப்போம், ரியேஜென்ட்ஸ் எடுத்து போடுவோம், அதில் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை மெஷர் பண்ணுவோம், இதில் பார்ப்போம், ஓகே 22ன்னு போடுவோம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஸோ தென் இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக என்ன ஆச்சுனாங்க, செமி, அதாவது பாதி கையில் பாதி வந்து மிஷினில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுங்க. இப்போ நாம் கொண்டு வந்திருக்கிறது வந்து ஃபுல்லி ஆட்டோமைஸ்டுங்க. ஒரு லேபை பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த மிஷின்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னாங்க, அந்த மிஷின் will take care of everything. நம்மளோட இன்டர்வென்ஷன் will be ஜீரோங்க, எடுத்து வைக்கிறது தவிரங்க. அந்த ரிப்போர்ட் will be automatically enabled into the system. கம்ப்யூட்டருக்குள்ளே ரிப்போர்ட் வந்துருங்க. அதை ஃபிசிக்கலாக ஒரு சீனியர் லேப் டெக்னீஷியன் ஒரு லேப் இன்சார்ஜ் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அவங்களோட வேலைங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, the errors are almost not possible. நிறைய பாசிபிலிட்டியே இல்லாத மாதிரி வந்துடுதுங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து என்னென்னா கம்ப்ளீட்லி வி யூஸ் சீமென்ஸ்ங்க. சீமென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே சீமென்ஸ்.
அது எந்த நாட்டினுடைய? ஜெர்மனிங்க. ஜெர்மனிங்க. டெக்னாலஜி ஜெர்மன். ஆமாங்க. மிஷின்ஸே ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜெர்மனி தானுங்க. லோக்கல் மிஷின்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் வந்து என்னங்க, தி அக்யூரசி ஆஃப் சம்டைம்ஸ் வந்து நாமளே லேப் எடுப்போங்க. செமி ஆர் மேனுவலில் நாங்கள் ப்ரீவியஸாக ஒரு ஆரம்பித்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தப்போ எங்களுக்கே ஒரு பயம் இருக்குங்க, ஏதாச்சும் ஒரு எரர் இருக்குமோ, அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போமோ அப்படிங்கிறதுங்க. அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் we can be 100% confident that whatever numbers come out of that machine is right அப்படிங்கிறதுங்க. ஸோ இதை வந்து வச்சு நம்ம பேஷண்ட்ஸை கான்ஃபிடென்ட்டாக ட்ரீட் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாதாரண பிளட் டெஸ்ட் சொல்கிறேங்க, ஒரு 5 பார்ட்ஸ் மிஷின், 3 பார்ட் மிஷின் அப்படின்லாம் இருக்குங்க. நாம வச்சிருக்கிறது 7 பார்ட் மிஷினுங்க. 7 பார்ட் மிஷினோட அட்வான்டேஜ் என்னன்னாங்க, ஒரு சிபிசி டெஸ்ட்டை ஒரு மல்டி டைமென்ஷனலாக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு சாதாரண ஒரு 10 பேராமீட்டர்ஸ் தானே அப்படிங்கிறத விடங்க, இதனோட அந்த 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 பர்டிகுலர் டெஸ்ட்டோட எல்லா சாராம்சத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் 7 பார்ட் மிஷின் பார்த்தோம்னா திருப்பூரில் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட மன திருப்திக்காக பண்ணுறதுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் டாக்டர். ஏனென்றால் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை வந்து பைப்லைன் கொடுக்கறதுக்கு கூட அதில் வந்து தண்ணி தேங்கி அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, அப்படியான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கணுன்ற இதுலேயும் சரி. அதே போல் சோதனை உபகரணங்கள் லேபு அதுலேயும் நிறைய நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து புகுத்திருக்கீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து எழுதுறது கூட அதை வந்து கையில் எழுதாமல் நீங்கள் டைப்பில் எழுதி அதை அப்படியே மெடிக்கலுக்கு அனுப்பி அந்த மெடிக்கல்லேருந்து அந்த மருந்து மாத்திரைகள் அவங்களுக்கு சரியாக போய் சேரவும் அதிக மருந்து மாத்திரைகளை இருப்பு வைக்கக்கூடிய கட்டமைப்பையும் உருவாக்கிங்க. அது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ லாட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் எரர்ஸ்ங்க. நம்ம டாக்டர் ஒன்று எழுதி கொடுப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை எழுத்துனே டாக்டர் எழுத்துனாவே ஒரு ரொம்ப வேகமான புரியாத ஒரு கண்டிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து டாக்டர் ஒருத்தருங்க, பில்லிங் பண்ணுறது ஒருத்தருங்க, மருந்தை எடுத்து வைக்கிறது ஒருத்தருங்க, எடுத்து கொடுக்கறது ஒருத்தருங்க. இந்த 4 பேர்த்துல யாரு தப்பு பண்ணாமே கடைசியில் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட்டுங்க. ஸோ வெதர் இட்ஸ் அ கேர்லெஸ் மிஸ்டேக் ஆர் இஸ் தி மிஸ்டேக்ஸ் தட் ஆர் பியாண்ட், அதாவது அவங்களால கண்டுபிடிக்க முடியாத மிஸ்டேக்ஸ், இது ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னாங்க, டாக்டர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக பில்லிங் டீமுக்கு அங்கேயே போயிருது டாக்டர் நேரடியாக. அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் டீம் உள்ள எடுத்து வைக்கிற கவுண்டருக்கு போயிருதுங்க. ஸோ இது எல்லாமே ஹெட் போர்டு லெட்டர்ஸில் கம்ப்யூட்டரைஸ்டாக போகிறப்ப இந்த சான்ஸ் ஃபார் அவங்க இன்னொரு மருந்து மாற்றி எடுத்து வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப லோவாக. அது போக டிஸ்பேச் கவுண்டர்னு தனியாக வச்சுருக்காங்க. அங்கே இந்த மருந்துகள்லாம் கரெக்டாக இருக்குதாங்கிறதும் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த மெடிக்கல் எரர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சுங்க, எங்கள்கிட்ட இருந்துச்சுங்க. ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், இது எப்படி குறைக்கலாம், இதை ஃபர்தராக இட்ஸ் நாட் 100% நம்ம ஃபுல் ப்ரூஃப் இல்லைங்க. ஸ்டில் மனுஷங்க ஆளுங்க ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பட் ஸ்டில் அந்த வாய்ப்பை எவ்வளோ தூரம் நம்மளால் இப்போதைக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அதை வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்டரியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆல்சோ இப்போ மருந்தை இந்த பேஷண்ட்ஸ் வந்து மருந்தை வந்து ஒரு டாக்டர் என்ன எழுதியிருக்காங்கன்னு எங்கே காமிச்சாலும் தெரியுங்க. தெளிவான ஒரு டைப்பிங் மேட்டர் போது ஆல்வேஸ் தி ரைட் இஸ் வித் தி பேஷண்ட்டுங்க. பேஷண்ட் கையில் அந்த பவர் இருக்கணுங்க. And that is called as real medicine. And in fact இப்போவே பார்த்தோம்னாங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலாக இருக்கட்டுங்க, கவர்மெண்ட்டாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது யூ ரைட் எவ்ரிதிங் இன் அ லெஜிபிள் வே அப்படிங்கிறாங்களுங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு முறை உங்களுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளருடைய டோட்டல் 15-20 வருஷ ஹிஸ்ட்ரியை கூட எடுக்கிற அளவுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் கட்டமைப்புகள் வந்து வடிவமைச்சிருங்க. அது எப்படி நீங்கள் ஐடியா பண்ணீங்க? ஸோ என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, நாங்கள் லாட் ஆஃப் டைம்ஸ் திருப்பூர் மாதிரி ஊரில் வந்துங்க நிறைய விசி பேஷண்ட்ஸ் இன் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக படிச்சிருக்கவங்க வருவாங்க, படிக்காதவங்களும் வருவாங்க, அவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சிருக்கணுங்க கூட ஐடியா இருக்காதுங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு வருவாங்க, அந்த நோய் எங்கேயா தூக்கி போட்டுருவாங்களுங்க. அண்டு படித்தவங்களே அதை வச்சுக்க முடியலைங்க. இப்போ படிக்காதவங்க பாமர மக்கள்லாம் வர்றப்பங்க அவங்களுக்கு சுத்தமாகவே ஐடியாவே இல்லைங்க. நம்ம ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருப்போம், அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காதுங்க. ஸோ வாட் வி டிட் வாஸ் everything whatever prescription நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோமோ everything is typed and stored in our system. So எல்லா லேபும் saved in our system. எல்லா ரேடியாலஜி எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸும் saved in our system. டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா everything is saved in our system. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பேஷண்ட் வந்தால் கூடங்க
நம்ம அந்த டேட்டாஸை ஃபுல்லாக ரிகவர் பண்ண முடியும். அது உங்களோட இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர்றீங்க, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அடிக்கிறோம் அப்படின்னாங்க, உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க, போய் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பேஷண்ட்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸாக என்னென்ன தொந்தரவு இருந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியாக எங்களால் அதனால ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாத பார்த்துக்க முடியும். ஒரு சர்க்கரைன்னு முதல்ல சொல்லியிருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையே இல்லைம்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இது என்ன தொந்தரவு வந்து கொஞ்சம் மாறினாவே உங்களுக்கு சர்க்கரை இருக்கு இல்லைன்றது மாறிடுதுங்க. அதாவது 5.7 இருந்தால் சர்க்கரை இல்லைங்க, 6.5 இருந்தால் சர்க்கரை இருக்குங்க. ஸோ அது அதுக்கு தான் லேப் வந்து முக்கியங்க. அதாவது ஆட்டோமேஷன் இருந்துச்சுனாங்க நம்ம 6ன்னா 6 தாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன். இது 5.7 6 அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒரு சின்ன வித்தியாசத்துல அந்த இது மாறிடுதுங்க. ஸோ அது வந்து மேனுவலாவோ இல்லை செமி ஆட்டோமேட்டிக்லேயோ போடுறப்பங்க the chances for having 0.5 0.6 differences எல்லாம் ஈஸியாக வந்துருங்க. இதில் எல்லாம் பார்த்தோம்னாங்க the difference will be 0.1. வெரி வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் வந்து ஒரு இந்த மிஷினில் ரன் பண்ணுறக்கும் இன்னொரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ரன் பண்ணுறதுக்கு இருக்குங்க. அப்படிங்கிறப்ப we can treat the patients with confidenceங்க. ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தாங்க. அதாவது பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதே சமயம் வந்து பேஷண்ட் கிட்ட ஏதாவது தொலைஞ்சதுன்னா கூட நம்மக்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் வாங்கி போக முடியும். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். ஏஎம்சி மருத்துவமனையில் அளிக்கப்படுகிற சிறப்பு சிகிச்சை முறைகள் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க, எந்தெந்த நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை முறைகள் இங்கே இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம். ஸோ பேசிக்லி எல்லா கோர் ஸ்பெஷாலிட்டிஸுமே நம்ம கொண்டு வந்துட்டோங்க. பீடியாட்ரிக்ஸ், சக்கரை, ரத்த கொதிப்பு, கார்டியாலஜி, இந்த மாதிரி ஜெனரல் மெடிசனுங்க, கார்டியாலஜி டிவிஷன் அப்படின்னு சொன்னாங்க, ஆர்த்தோபீடிக்ஸ், சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்க, கைனகாலஜிங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நியூரோ, கார்டியோ, இஎன்டி, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட ஃபுல் டைமாக இருக்காங்களுங்க. அண்ட் பார்ட் டைமாக வர நிறைய டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னாங்க ஸ்பெஷலிஸ்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெர்மட்டாலஜி, ஒரு லெட்ஸ் சே பல்மனாலஜி, ஒரு பீடியாட்ரிக் பல்மனாலஜி, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் கம் பார்ட் டைமுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோல்டுங்க. அண்ட் வி ஆர் ஸ்லோலி பில்டிங் அப்பான் இட்டுங்க. அண்ட் ப்ராபப்ளி வி ஹேவ் அச்சீவ் சர்டன் திங்ஸ்ங்க. வி ஆர் yet to achieve certain things which we are going to achieve pretty soonங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு everywhere there is a progress தானுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்தாங்க. டெஃபினட்டாக வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஹேவ் இனஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஆர்லாம் வந்து முதல்ல பார்த்தோம்னாங்க டியூட்டி டாக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்இஎம்னு மாஸ்டர்ஸ் இன் எமர்ஜென்சி மெடிசனே படிச்சுட்டு வர்றாங்க, அவங்கள என்கேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுறாங்க, இஆர்லாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாங்களே வந்து முதல்ல வந்து இஆர் ஒரு சிக் பேஷண்ட் வந்தால் நாங்களே பயப்படுவோங்க, ஓகே கீழே போய் பார்க்கணும், நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்துச்சுங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறங்க we have enough confidence that they can handle the அதுக்குன்னு படிச்சுட்டு வந்துடுறாங்களே டாக்டர். அதனால வந்து நம்ம ரொம்ப பயம் இல்லாத இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியூ வந்து இஸ் கவர்ட் பை an anesthetist who's trained in ICU. ஐசியூ கேருக்குனே தனி கோர்சஸ் இருக்குங்க. அது படிச்சுட்டு வரவங்க இருக்கிறப்பங்க அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள் என்னங்கிறது தெரியுங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்பெஷலி Tier 2 cities லைக் திருப்பூரில் வந்து ஐடென்டிஃபைங் அட்ராக்டிங் குட் டாக்டர்ஸ் இஸ் சேலஞ்ச். அண்ட் எத்திக்கல் டாக்டர்ஸ்ங்க, எத்திக்கலாக இருக்கணுங்க, மாரல்ஸ் இருக்கணுங்க. தெர் இஸ் த்ரெஷ்ஹோல்டு. அது மாதிரி அதுக்கு மேலே போய் நம்ம பண்ணக்கூடாதுங்க சார் தான் வந்துங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம டாக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதே வந்துங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேங்க. ஸோ வி டோன்ட் யூஸ்வலி கோ அண்ட் சர்ச் ஃபார் டாக்டர்ஸ்ங்க. நாங்களாக போய் இந்த டாக்டர் வேணும்னு நாங்கள் கேட்கறது இல்லைங்க. அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்க எந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறையில் அனுபவம் இருக்கிறாங்கன்றத அடிப்படையில் அவங்களை நியமிக்கிறேங்க. மிக்க மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர் நிறைய இப்போ ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, ஆஸ்மா, இந்த மாதிரி நிறைய நோயாளர்கள் நம்ம திருப்பூர் நகரத்தில் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ அந்த காலத்தில் வந்து கேன்சர்லாம் வந்து ரேராக கேட்க, ஹார்ட் அட்டாக்குமே அப்படி தான். இப்போ ஒரே குடும்பத்தில் 3-4 பேர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க டாக்டர். ஒரு மருத்துவராக நீங்கள் மக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் கொடுக்குற ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைக்கு, நோயில்லாத ஒரு வாழ்வியல் முறைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை பழக்க வழக்கங்கள் என்ன டாக்டர்? அதிகமான கேன்சர் வர்றதுக்கு என்ன காரணம் டாக்டர்? மாரடைப்பு, ஸ்டட் வைக்கிறதுன்னு வந்து இது என்னவோ ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு, பச்சை குத்துறது மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். நீ வச்சிருக்கியா, நான் வச்சிருக்கேன், அந்த வயசுல 2 இருக்குது 3 இருக்குன்னு கேட்குற அளவுக்கு உடல் கூறுகள் அப்படி இருக்குங்க டாக்டர். ஒரு நல்ல அனுபவம்
அனுபவமிக்க மருத்துவ நிபுணராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன டாக்டர்? அதுங்க எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்தது வந்துங்க, இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறங்க காமனாக 30s 40sலாம் என் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து நான் யூஎஸில் பார்த்தது இல்லைங்க. அண்டு அதுக்கப்புறம் போய் நான் ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சதுங்க, 1990 80லாம் வந்துங்க யூஎஸ்லேயும் இதே மாதிரி தான் யங்கர் ஏஜ் குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி எல்லாம் காமனாக வந்துருக்குது. ஸோ தே ஹேவ் ஜெனட்டிக் ரிஸ்க்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் பார்க்குறப்பங்க. ஸோ யூஎஸில் ஆனால் இப்போ இந்த ஒரு சமீபத்தில் பார்த்தோம்னா 10-20 இயர்ஸாக வந்துங்க அந்த யங் ஏஜ் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் எல்லாம் மாறிடுச்சுங்க. வெஸ்டர்னைசேஷன் எப்போ இனிஷியலாக ஒரு கண்ட்ரியில் இருக்குதோங்க அப்போ வந்து யங் ஸ்ட்ரோக் யங் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுங்க. அது மெச்சூர் ஆக ஆக தென் இட் கைண்ட் ஆஃப் கெட்ஸ் பெட்டருங்க. ஸோ இந்த ஒரு பீரியட் வந்து ஒரு 20 years வந்துங்க we are going to see lot of young heart attack strokesங்க, young diabetes, hypertensionங்க. And once the education improves அப்படின்னாங்க then we'll have a phase that like US வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி ஓகே அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுங்க. ரீசன் என்னங்க, ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. ஸோ யூஎஸில் பார்த்தோம்னாங்க ஒரு 80% அடல்ட்ஸ் யங் அடல்ட்ஸ் வந்து they will have regular physical activityங்க. கண்டிப்பாக ஜிம்முக்கு போவாங்க, வாக்கிங் போவாங்க, சைக்கிளிங் போவாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க. இங்க இன்னும் அந்த கல்ச்சர் வரலீங்க. ரீசன் என்னங்க, அந்த உடற்பயிற்சி பழக்க வழக்கம் உடல் மேல கவனம் செலுத்துறது கம்மியா இருக்குது. இப்போ அங்கே பார்த்தோம்னாங்க சரி அவங்க வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க. மாംസ உணவுகள் பீஃப்லாம் ஃபுல்லாக பீஃப் நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கனுங்க போக் நிறைய அதிகமாக சாப்பிடுவாங்க. பட் இருந்தாலுமே ஏன் வரது இல்லைன்னாங்க தே வில் ஆல்வேஸ் ஹேவ் அ போர்ஷனுங்க. ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, கார்போஹைட்ரேட் ஒன்று இருக்குன்னா ஃபைபர்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு நாட்டு காய்கறி மாதிரிங்க அங்கே வந்து சாலட்ஸ் லெட்யூஸ் அப்படி தான் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தோம்னாங்க இப்போ என்ன ஃபுட் மாடிஃபிகேஷன் ஆயிருக்குனாங்க அந்த ஃபைபர் அப்படிங்கிறது எலிமினேட் ஆயிருக்கு. ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் மட்டும் வேணால் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆகி வந்து இப்போ அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பட் இன்னும் இந்த இந்தியன்ஸ் வந்து இன்னும் கேட்சப் பண்ணலிங்க. நம்ம நிறையா இப்போ எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம், எவ்வளோ காய்கறி சாப்பிட்றோம்னு பார்த்தோம்னா we can realize why it is கம்மியாக தான் சாப்பிட்றோம். கம்மியாக தான் இருக்குங்க. அங்கே பார்த்தோம்னாங்க போர்ஷன் இருக்குங்க. காய்கறின்னா அவன் காய்கறி சாப்பிட்டு தான் ஆகணுங்க. நீங்கள் எவ்வளோ விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்துருச்சுங்க. அடுத்தது வந்துங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு யங் கண்ட்ரின்னு கேட்டிங்க, யங் டெவலப்பிங் கண்ட்ரின்னு கேட்டிங்க, we have lot of என்ன சொல்கிறதுங்க ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் எல்லாம் இருக்கிறப்பங்க 30 years 40 years they don't care about diet, they don't care about physical activityங்க, they run behind what they have to achieve. இது யூஎஸ் அப்படி இல்லைங்க. அமெரிக்கா மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துங்க அவங்களுக்கும் ஒரு ஸ்டெப் வைஸ் க்ரோத் இருக்குங்க. ஒரு there is a work life balance இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து that helps. These are the things which I am able to differentiate. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னாங்க சரி அங்கே வந்து 70 years 60 years டயபிட்டிஸ் இருக்குதுங்க. பட் இங்கே வந்து 30 years 40 years டயபிட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் மாறணும் அப்படின்னாங்க ஒன்று நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரெண்டாவது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றுறதுங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தோம்னாங்க எல்லாருமே இப்போ யூஎஸில் வந்து அவ்வளோ ஒரு டெவலப் கண்ட்ரிங்க. தே ஹேவ் லாட் எவ்ரி ஒன் கோஸ் டு ஒர்க்குங்க. பட் 7:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. காலையில் 7:30 சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ராத்திரி 7:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நம்ம 11 மணிக்கு நாடகம் பார்த்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துங்க தி யங் ஜென்ரேஷன் ஷுட் லேர்னுங்க. அப்புறம் இந்த பாதிப்புகள் தெரிஞ்சதுனா தான் இதுதான் தப்புங்கிறது கண்டுபிடிப்பாங்க இல்லைங்க. அப்புறம் தான் நம்ம சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அந்த பேஸில் தான் நம்ம இருக்கோம், விழிப்புணர்வு நமக்கு அதில் வரணுங்க. ஸோ ஈவன் வந்துங்க டயட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு கேன்சருங்க. ஈவன் தோ ஸ்மோக்கிங் அது எல்லாமே இருந்தால் கூடங்க டயட் per se இஸ் வெரி ஹைலி ரிலேட்டட் டு கேன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ரெட் மீட் எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர் வருங்க. பட் ஆனால் ஏன் யூஎஸ்காரங்களுக்கு வர எல்லாருமே கூட ஃபைபர் எடுத்துக்கிறாங்க, நம்ம வெறும் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிங்க நிறைய சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன் ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ்ங்க. பட் மெயின் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்க, ஃபுட்ங்க, ஸ்ட்ரெஸ் இன்க்ளூட்ஸ் லைஃப் ஸ்டைல், ஸ்லீப் எல்லாமே இருந்தது தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸுங்க. எஸ்பெஷலி ஸ்மோக்கிங்க வென் இட்ஸ் ஸ்டாப் பை 30-40 இயர்ஸ்ங்க யுவர் சான்ஸ் ஃபார் ஹேவிங் கேன்சர் அட் 60 years இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு அ நான் ஸ்மோக்கருங்க. பட் வென் யூ ஹேவ் ஸ்மோக்கிங் till 60ங்க தி சான்சஸ் ஃபார் யூ ஹேவிங் கேன்சர் ஆல்மோஸ்ட் டபுள்ஸுங்க. ஸோ ஒரு ஸ்மோக்கிங் அலோன் has a significant impact. நமக்கு தெரியாத எவ்வளவோ இருக்குது. ஸ்மோக்கிங் இஸ் a known factorங்க. unknown factors டயட் இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியலிங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து as a known learned person we have to implement in our life and also
ட்ரை டு மேக் அதர்ஸ் எஸ்பெஷலி நம்ம எல்டர் ஜென்ரேஷன் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கணுங்க. ஸோ வை டயட் இஸ் இம்பார்ட்டன்ட், வை கார்போஹைட்ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட், வை ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட், வை ஃபைபர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்லணுங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் ரிலேட்டட் இஷ்யூஸுங்க, லைஃப் ஸ்டைல், ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் ஸ்ட்ரெச், இதெல்லாம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன இதுங்க ஆடுங்க, நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஒரு 60 வயசில் நிறைய கொஞ்சம் மொண்டி நடப்பாங்க. ரீசன் சிம்பிளுங்க, உடம்பு ஸ்ட்ரெச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நம்ம ஒன்றும் ஓட வேண்டியது இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரெச் அலோன் வில் ஹெல்ப் தம் ப்ரிவென்ட் திஸ்ங்க. இதே நீங்கள் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் வந்துங்க அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. 70 வயசில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாக உடம்பு வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் திங்ஸ் தட் we will learn and matureங்க. And since it's a developing country and it's a phase of fast progression or development towards superpower ஆரப்புங்க, இந்த ஃபேஸில் நம்ம இருக்குங்க. When we go to the next phase, I think definitely people will understand what is causing these things and they'll be able to modify themselves. அற்புதமான ஒரு விளக்க உரை டாக்டர் இது. நீங்கள் ஏன்னா நீங்கள் அமெரிக்காவையும் நம்முடைய இந்திய மக்களுடைய வாழ்வியல் முறையையும் அழகாக நீங்கள் அந்த நாட்டிலையும் 8 ஆண்டுகள் மருத்துவ படிப்பு படித்ததுனால அழகாக இது இப்போ நீங்கள் சொன்ன விளக்கங்கள் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய பயனுள்ள ஒரு விளக்க உரை. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போது ஏஎம்சி குழுமத்தின் வழியாக நீங்கள் வந்து ஒரு மருந்தாளுநர் கல்லூரி, நர்சிங் காலேஜ் வந்து நீங்கள் தொடங்கிட்டீங்க. அந்த கல்லூரியில் என்னென்ன படிப்புகள் மருந்தாளுநர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது, அதை வந்து நீங்கள் தொடங்கினதுடைய நோக்கம் என்ன, அதனுடைய எதிர்கால திட்டம் என்ன டாக்டர்? ஸோ அதாவதுங்க காலேஜ், வி ஹேட் அ நர்சிங் காலேஜ். இனிஷியலாக வந்து ஒரு சின்ன லெவலில் அலைட் ஹெல்த் சயின்சஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து வி அண்டர்ஸ்டுட் டிமாண்ட் ஃபார் நர்சிங் ஸ்டாஃப்ஸ் இஸ் வெரி வெரி ஹைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துங்க பிஎஸ்சி நர்சிங் ஒருத்தர் கூட இல்லைங்க. அப்படிங்களா டாக்டர்? அப்படி இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஒரு லார்ஜ் கார்பரேட்ஸ் கூட போய் அஃபிலியேட் ஆகிடுறாங்க. அப்படி இல்லைனா தி கோ அப்ராட் கண்ட்ரிஸ். நல்ல டிமாண்ட் வந்து அவுட் சைட் இந்தியா இருக்குது. அண்ட் தே கெட் குட் சேலரி as well. ஸோ அப்படிங்கிறப்பங்க until unless we are able to improve the quality of nursing, will not be able to improve the quality of health care. ஸோ அண்ட் ஆல்சோ டிமாண்ட் சப்ளை, நிறைய டிமாண்ட் இருக்குங்க, சப்ளையே இல்லைங்க. ஸோ வி தாட் நர்சிங் காலேஜ் வந்து பண்ணோன்னா நல்லா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேங்க. அண்ட் லக்கிலி எங்களுக்கு வந்து கருமத்தம்பட்டி பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு ரன்னிங் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிருங்க. வி ஜஸ்ட் டுக் ஓவர் தட் காலேஜ்ங்க, மாடிஃபை இன்டு காலேஜ் ஆஃப் நர்சிங், காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். இந்த வருஷத்துலேருந்து இன்டேக் ஆரம்பிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டாக்டர்? பண்ணியாச்சு. வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. லாஸ்ட் இயர் இந்த வேலையை தொடங்குங்க. இந்த இயர் இந்த வருஷம் முடிச்சிட்டாங்க. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் வாங்கினுங்க, தென் ஹெல்த் செக்ரட்டரி ஷுட் அப்ரூவ்ங்க, தென் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஷுட் அப்ரூவ்ங்க, அண்ட் தென் ஃபைனலாக வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஆர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரணுங்க. ஸோ இட் டேக்ஸ் சம் டைமுங்க. பட் லக்கிலி வி ஆர் ஏபிள் டு கெட் எவ்ரி திங். அண்ட் இந்த வருஷத்துலேருந்து இன்டேக் கவர்மெண்ட் இன்டேக் ப்ளஸ் எங்களோட மேனேஜ்மெண்ட் இன்டேக் ரெண்டுமே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ விஷன் என்னென்னாங்க, ஸோ வி ஃபெல்ட் நர்சிங் ஃபார்மசியில் நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. ரொம்ப வாய்ப்புகள் நிறைய இருக்கு டாக்டர். மருந்தாளர்கள் இருந்துச்சுங்க. உங்களுக்கு நிறைய பேர் அவங்க வந்து தேவை, எங்களுக்கும் தேவை இருக்குதுங்க. நோயாளர்களை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்களுடைய சேவை வேணும் டாக்டர். ஸோ அதனால வந்து இது எங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ ஒரு அகாடமிக் அட்மாஸ்பியர் உள்ள கொண்டு வரும், ஒரு டீச்சிங் கொண்டு வரப்பங்க எவ்ரி ஒன் வில் பி பேஷனேட். இங்கே இருக்க நர்சஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும், ஏன்னா அவங்க டீச் பண்ணணும். அப்படிங்கிறப்பங்க அவங்களும் ஒரு பேஷனேட்டாக இருப்பாங்க. தேல் பி எங்கேஜ்ட் அண்ட் தேல் பி அகடமிக்லி ட்ரிவனுங்க. இல்லைன்னா தே லூஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்க. வருவாங்க, மருந்து கொடுக்குறோம், போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாதீங்க. ஏதோ ஒரு வழியில் வி ஹாவ் டு கண்டினியூ டு லேர்ன், கண்டினியூ டு டீச்சிங்க. அதில் வந்து இவங்க இருக்கிற நர்சஸும் எங்கேஜாக இருக்க முடியுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து ஃப்யூச்சரில் எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துங்க டிமாண்ட் இல்லாத ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லாத எந்த கோர்சஸுமே கொண்டு வரக்கு நாங்கள் விரும்பலிங்க. வேறவர் ஒரு 10 years 20 இயர்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் கோர்சஸ்க்கு வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற கோர்சஸ் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. வி ஹேவ் ஸ்பேஸுங்க, வி ஹேவ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. பட் எனக்கு வந்து பெரிய அளவில் தேவையில்லாத சில கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறக்காக பண்ண வேண்டாம்.
வி ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட். ஓகே, அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். அப்படிங்கிற கோர்சஸை மட்டும் தான் கொண்டு வரணுமோ தவிரங்க, ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு இடம் இருக்குது, நம்மகிட்ட கட்டடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் கொண்டு வர வேண்டாம்னு பார்த்துங்க. ஸோ இதை தவிர வந்து எங்களுக்கு இது அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி, எம்ஃபார்ம், எம்எஸ்சி நர்சிங் இந்த மாதிரி இருக்குதுங்க. இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு கொண்டு வரலான்னு இருக்கிறேங்க. அதை தவிர வேறு எக்ஸ்பேன்ஷன் பிளான் ரைட் நவ் எங்களுக்கு வந்து காலேஜில் இல்லைங்க. நம்ம தேவையில்லாத கோர்ஸ் நம்மளுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ட் இருக்கிற கோர்ஸஸாக பண்ண வேண்டாம்னு பார்த்தேங்க. மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர். அதாவது உங்களுடைய மருத்துவ படிப்பு நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு 8 ஆண்டுகள் மருத்துவம் படிச்சுட்டு நம்ம இந்திய தேசத்தில் வந்து அதுவும் திருப்பூரில் ஒரு அருமையான மருத்துவமனையை நிர்மாணம் பண்ணி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கிற அழகே ஒரு தனி அழகு டாக்டர். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்ன மாதிரி செயல்படுறீங்களோ, எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதுக்குரிய ரிசல்ட் வந்து சமூகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மருத்துவ நிபுணராக அங்கே படிச்சிருந்தாலும் உங்களுடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், வசதிகள், அதனுடைய நேர்த்தி, இவை எல்லாவற்றையும் உங்களுடைய அதே சிந்தனையாக எந்த காரியத்தில் அதிகமாக நம்ம சிந்திக்கிறோமோ, அதிக நேரம் ஒதுக்கி அதற்காக செயல்படுகிறோமோ, அது அதற்குரிய தகுதியான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றது உங்களுடைய இந்த வயதிலும் கூட இவ்வளவு காரியங்களை நீங்கள் அக்கறையோடு தீர்மானித்து மக்களுக்காக மருத்துவ சேவை வழங்குவது மிக்க மகிழ்ச்சி டாக்டர். ஆச்சரியப்படுத்தக்கூடிய உங்களுடைய இந்த பயணம் நிறைய நோயாளர்களை அந்த நோயின் பிடியிலிருந்து விடுவிக்கும் சமூகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த ஏஎம்சி மருத்துவமனையின் இந்த அழகான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கட்டுமானங்கள் விரைவாக நோயாளர்களை விடுதலையாக்கும். உங்களுடைய நல்ல சேவைகள் தொடரட்டும் டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி.